அண்மை செய்தி. சமண சமய பெருமக்கள் அனைவருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் மகாவீரர் வாழ்த்துக்களை பகிர்ந்துள்ளார். கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், அதிமுக பொதுச் செயலாளரின் இந்த வாழ்த்து தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் அருண். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மகாவீரர் ஜெயந்தி வாழ்த்து செய்தி தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய வாழ்த்து செய்தியில், பகவான் மகாவீரர் அவதரித்த திருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழும் சமண சமய பெருமக்கள் அனைவருக்கும் தனது நெஞ்சார்ந்த மகாவீரர் ஜெயந்தி நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். பகவான் மகாவீரர் அவர்கள் இளமையிலேயே தனது சுக வாழ்க்கையை பிறந்து இயற்கை சக்திகளோடு தமது வாழ்க்கை நெறிமுறைகளை இணைத்து அகிம்சையை பின்பற்றி வாய்மையை போற்றி ஆசைகளை கலைந்து பற்றற்ற நெறியை கடைபிடித்தவர், வாழ்ந்தவர் என்று புகழாரம் சூட்டியிருக்கிறார். அற நெறிகளையும் ஆன்மீக நெறிகளையும் தவறாது பின்பற்றியவர் மகாவீரர் என்றும், பகவான் மகாவீரர் வாழ்வே அவரது போதனைகளுக்கு எடுத்துக்காட்டாகும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்தியா முழுவதும் சமண சமய மக்கள் அனைவரும் அவரது ஆழ்ந்த போதனைகளை மதிக்கும் நிகழ்வுகளில் பயபக்தியுடன் ஈடுபடுவது வழக்கம் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மகாவீரனுடைய பிறந்த நாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் இந்த இனிய நாளில் மக்கள் அனைவருக்கும் பகவான் மகாவீரருடைய வாழ்க்கையையும் போதனையும் கடைபிடித்து வாழ்ந்திட வேண்டும் என்று மனதார வாழ்த்தி அனைவருக்கும் இனிய மகாவீரர் ஜெயந்தி வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை உரித்தாக்கிக் கொள்கிறேன் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய மகாவீரர் ஜெயந்தி வாழ்த்து செய்தி குறிப்பிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஜெயக்குமார், உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி.